வெல்கம் டு பிரியா ஹெல்தி சமையல். பிரியா ஹெல்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு மேங்கோ ஸ்வாஷ் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு இப்போ நான் 2 கிலோ மாம்பழத்தை நல்லா அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்து 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். எந்த ஒரு மாம்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, பழமாக இருக்கணும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் வந்து திக்காக இருக்கணும். அதில் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம எந்த அளவு சுகர் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது சுகர் சிரப் மாதிரி கரையணும். இந்த மாம்பழம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாம்பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், திக்காகவே அரைச்சிக்கோங்க. இது நமக்கு இப்போ கொதிச்சிருச்சு, சுகர் கரைஞ்சி நம்ம கொதிச்சிட்ருக்குது. இதுக்கு பாகு அந்த கன்சிஸ்டன்சிலாம் கிடையாது. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இது நல்லா கலந்து விடுங்க. இது கலக்கிறப்ப நமக்கு சுகர் சிரப்போட மேங்கோ வந்து சேராத மாதிரி தான் இருக்கும். அது கொதிக்க கொதிக்க நல்லா சேர்ந்துடும். நல்லா கலக்கி விட்டுருங்க. அது அப்படியே கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். இந்த மேங்கோ வந்துட்டு எந்த ஒரு பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பழமான மேங்கோவாக எடுத்து வச்சுக்கணும். இது வந்து மேங்கோ சீசன் முடிய போகுது அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 6 மந்த் ஆனாலும் இது வந்து கெட்டு போகாது. நம்ம குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி தரணுன்ட்டு அவசியமே கிடையாது. நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துடலாம், எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ பார்த்திங்களா, அந்த பழைய மாதிரி திட்டாக இல்லாமல் இப்போ சேர்ந்து இருக்குது. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் திக்காயிட்ருக்கு. இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் லெமனை வந்துட்டு அதில் லாஸ்ட்டாக புழிஞ்சு விட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். இது நல்லா அந்த லெமனோட மிக்ஸ் ஆகிடணும். அவ்வளோதான், மேங்கோ ஸ்வாஷ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லோரும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் ஜூஸ் நம்ம ரெடியாக போட்டு கொடுத்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இது நல்லா ஆற விட்டு ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கிளாஸில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 5 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அடியில் நிற்கும் நம்ம ஊற்றி இருக்கிறது சிரப்பு. அதனால் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா இது வந்து திக்காகிடும். உங்கள் குழந்தைங்களுக்கு மில்க் ஷேக் பிடிக்கும் அப்படின்னா இந்த சிரப் ஊற்றி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி பால் ஊற்றி மிக்சியில் அடிச்சிங்கன்னா மேங்கோ மில்க் ஷேக் ரெடி. இது மேங்கோ ஜூஸ். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.